நாங்கள் தேவன் பாராட்டின கிருபையின் தருணத்துக்காய் நன்றி செலுத்தி ஜெபித்து துதித்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியே எங்களுக்கு கொடுத்து எங்களை கர்த்தாவை அனுகூலப்படுத்த அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளவு வேணும் தகுதி இல்லாத எனக்கு நீங்க பாராட்டின தயவு, அந்த கிருபை, அந்த இரக்கத்தின் கணங்கள், அந்த நேரங்கள், அந்த தருணங்களுக்காய் சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். அப்பா, உச்சனம் உங்களை கைவிடாதவர். எங்களை கூப்பிட்ட வேளையில எல்லாம் நாங்கள் எங்களுக்கு ஓடி வந்து பதில் கொடுத்து பரிகாரி இருக்கிறீங்க, பட்சமா இருக்கிறீங்க, பக்கத்துல துணையா இருக்கிறீங்க. அதுக்காய் சோஸ்ரம் நன்றி செலுத்து. இந்த நாளிலும் இந்த சம்பவமான ஊழியத்தை வண்ணமாய் ஆசீர்வதித்து செபிக்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாள் இந்த ஊழியத்தை செய்ய அவருடைய மனைவி, பிள்ளைகள், உறவுகளுடன் ஊழியர்கள் எல்லாரையும் திருக்கரத்துல தருகிறோம். நித்திய வெளிச்சத்தின் ஊழியத்தையும் தருகிறோம். வெளிச்சத்தில் வெளிச்சமாய் இந்த ஊழியங்களை செய்கிற அநேக ஊழிய தாசர்களுக்கு அச்சபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் நேரங்களையும் பார்க்காதபடிக்கு உமக்காக ஓடி வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த பாத்திரங்களை கனப்படுத்தி மகிழ்விப்பீராக. இயேசுவின் நாமத்தில் புகழ்ச்சபிக்கிறேன். அதே போல கதாவே இணைந்து வானொலியை கேட்டுக்கொண்ட எல்லா நேர்களும் செபிக்கிறேன். மறுவழியை கேட்கப்பட நேர்களுக்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறேன். அவளை ஆசீர்வதிங்க. என்னென்ன பாரத்தோடு என்னென்ன நோக்கத்தோடு இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறார், உமக்குள்ள சங்கமித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வானொலியின் வல்லமை உம்முடைய வல்லமையா மாறட்டும் ஆண்டவர். ஒலியாய் சென்று அவருடைய செவி பறையில நுழைந்து ஒரு உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க சங்கமித்து உம்முடைய வரைக்கு அவர் ஆயத்தப்பட கிருபை செய்யும், வழி நடத்தும், ஆசீர்வதை நல்ல கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கின்ற அவருமே திரும்பாத வார்த்தைகள் விளைச்சது பலனை பெற்றுக்கொண்டு உமக்குள்ள பலம் கொண்டு நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறோம். அடிமை ஒப்பு கொடுக்க இந்த வேளை முதல் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாக நீர் எவ்வளவேனும் பெருகனா சிறுவன் கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபம் கட்டு நிற்கிற ஜெபத்தைக்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க கிருவை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இயேசுவே, அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே, அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். ஒன்றுமே இல்லா துவங்கின வாழ்வை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். இன்று நான் கண்டு வியக்கும் படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தீர். ஒன்றுமே இல்லா துவங்கின வாழ்வை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். என்று நான் கண்டு வியக்கும் படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இயேசுவே, அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே, அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர், தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். ஆமென். நிச்சயமாக அவருடைய கிருபை தான் இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்துல என்னையும் உங்களை வைத்திருக்கிறது. இன்றைக்கு அதிகாலமே ஒரு நியூஸை நாங்கள் கேள்விப்பட்டோம். எத்தனையோ ஜனங்கள் அவ்வளவோ சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு பாடி மகிழ்ந்து பிரயாணப்பட்டார்கள். அந்த கிராஷ் மூலமாக பிளேன்ல இப்படிப்பட்ட உயிரிழப்பு நேர்ந்தது. அவருடைய ஆறுதலுக்காக ஒரு சில நிமிடங்கள் நான் ஜெபிக்க வாஞ்சிப்படுகிறேன். ஜெபித்து விட்டு நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம்.
உங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளை நீங்க எங்களுக்கு காணிச்சு உங்களை ஜீவனோ தேசத்துல வைத்திருக்கிறீங்களே, அந்த மகாபலிய கிருபைக்காக நன்றி செலுத்தும். இன்றைக்கு எத்தனையோ உள்ளங்கள் உறவுகளை இழந்து போய் வேதனையில துடிக்கிறத நீர் காண்கிறீர் கத்தாவே. கத்தாவே, இந்த உயிர் உறவின் இழப்புகளை நீர் அறிவீர் கத்தாவே. எந்தெந்த உறவுகளை இழந்து இந்த நாட்கள வேதனையில இந்த நிமிஷத்துல தவிக்குதோ அந்த உறவுகளுக்கெல்லாம் நீர் ஆறுதலின் தெய்வமாயிருந்து ஆறுதல் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய ஆறுதலை கரந்தாலே நீட்டப்படட்டும் ஐயா. அப்பா, இப்படிப்பட்ட விபத்துகள் ஏற்படாது, இப்படிப்பட்ட நாச மோசங்களின் தேச எல்லைங்க கேட்கப்படாது. அப்பா, நீர் ஆளுக செய் விசேஷமாக இந்த போக்குவரத்து துறைக்காக ஜெபிக்கிறேன். அப்ப உம்முடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொன்னீங்களே, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். இந்த வார்த்தைக்கு இணங்க அப்பா, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு போய் வர கிருபை செய்யுங்க ஆண்டவர். அன்று மோசேஸ் சொன்னாரு, உம் சமூகம் எனக்கு முன் செல்லாவிட்டு நான் போக மாட்டேன். அப்பா, நீங்க போது முன் சென்றீங்களே, இந்த நாட்கள்ல பிரயாணப்படுற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் ஆண்டவர். விமான ஓட்டுநர்கள், விமான பயணிகள் எல்லாரையும் உடைய திருக்கரத்துக்குள்ள தருகிறோம் ஆண்டவர். தாவி வருகிற மின்னஞ்சல்கள், அவருக்கு அச்சுறுத்தலான காரியங்கள், அவர்களை ஐயா வேதனைக்குட்படுத்தாதோடு வேலி போடுங்க. அப்பா, அதை அழித்து போடுங்க. அவர் உள்ளத்துல அந்த பதட்டத்தையும் வேதனத்தையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் கொண்டு வராதபடி தடுத்து நிறுத்துங்க. சரி, பாகங்களை ஒப்பு கொடுக்கிறோம் விமானத்தின் அப்பா, ஒவ்வொரு பாகங்களும் தீ விபத்து ஐயா தீயல் மூழாதபடி பாதுகாத்தலுங்க. அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பாதைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சறுக்கல்களும் அப்பா நெருக்கல்களும் வராதபடிக்கு அப்பா, ஏறும் போதும் இறங்கும் போதும் கூடவே இருப்பீராக, வழி நடத்துவீராக. மனோட்டி ஒப்பு கொடுக்கிறோம். மன தைரியத்தை கொடுப்பீராக. எந்த இடத்திலும் பதட்டங்களோ கலக்கங்களோ குழப்பங்களோ மன சஞ்சலங்களோ ஏற்படாதபடிக்கு மன சமாதானத்தை கொடு, மன தைரியத்தை கொடு, மனதுல சந்தோஷத்தை கொடுமாண்டு உம்முடைய கிருபை தாங்கி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தின பயணிகள் ஆண்டவர் இந்த நாட்கள்ல புறப்படுகிறார்கள், இந்த விடுமுறையை கழிக்க செல்கிறார்கள் வேறு தேசங்கள், அவளை எல்லாம் நீ காக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாலு விசேஷத்தை பாதுகாத்துங்க, போக்குவரத்தை பாதுகாத்து நல்ல மெய்ப்பயணத்துடைய கோலும் தடி தேற்றட்டும். இந்த நாலு முறை இழந்து சூழ்நிலை இருக்க ஒவ்வொரு உள்ளங்களை மாற்றி தேற்றும். ஆறுதலின் தெய்வம் அவர்கள் ஆறுதலை கொடுமாண்டு உடைய கிருபைகளை தாங்கி நடத்தட்டும் ஐயா. உடைய வல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபங்களுக்கிறேன். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தைக்குள்ளாய் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் என்னோடு பேசின வார்த்தையை முன்னோக்கி சென்ற விசுவாசம், முடிவானது அவிசுவாசம். முன்னோக்கி சென்றது விசுவாசம், முடிவானது அவிசுவாசம். ஆமே, இந்த முன்னோக்கி சென்றது விசுவாசம். எபிரேயர் 11 தெரியும். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் தொடக்கிறார் விசுவாசத்தை, அவர்தான் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்? நிச்சயமாக சிலர் ஆரம்பம் அது அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும், முடிவோ சம்பூர்ணமா இருக்கும். ஆரம்பம் அற்பமாயின, முடிவு சம்பூர்ணமா இருக்கும். சில பேருடைய முடிவு ஆரம்பம் ஆவிக்குரிய ஆரம்பமா இருக்கும், முடிவோ மாம்சத்தின் முடிவாக முடிவாக்கி விடும். இங்கே வார்த்தை சொல்லுகிறது, எப்படி வார்த்தை சொல்லுகிறது? எபிரேயர் புஸ்தகம் 11 விசுவாசமானது நம்பப்படுவது உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு. நம்பப்படும் உறுதி. நாங்க எதை நம்ப அது உறுதி, அது நடக்கும். அதுக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை. எந்த விசுவாச எண்ணங்களுக்கும் இடமே இல்லை. அப்படிப்பட்ட உறுதி. அடுத்தது விசுவாசமானது காணப்படாத நிச்சயம் காணல, ஆனா தேவன் காண செய்வார். தேவன் அனுபவிக்க வைப்பார். ஆபிரகாமை அழைத்தார், விசுவாசத்தை தட்டி எழுப்பினார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவர் காலையில குழந்தைக்கு இந்த வயதுல எனக்கு கிடைக்கும் என்று அங்கே வயதில்லை சொல்லவில்லை, ஆனால் வாக்கு கொடுத்தார், வாக்கு நிறைவேற்றினார். காணப்படாத நிச்சயமாய் நிச்சயம் அவர் தருவார். சொன்னதை செய்வார். வாக்களிக்க அங்க விசிட் பண்ணுவார். நிச்சயமாக அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். சாராளின் கற்பம் செத்து போனதா இருக்கலாம். அபிரகாமுக்கு 100 வயது ஆகியிருக்கலாம். பாட்டன பாட்டி என்று சொல்லி ஜனங்கள் சொல்லலாம். ஆனா தேவன் சொல்லலையே. அழைத்தவர் சொன்னவர், நீ பாட்டன் பாட்டி, உனக்கு முடியாது, நீ பிள்ளை பெற முடியாது. இல்லையே. எங்கள் குறைவை பார்த்தாரா? எங்கள் குற்றத்தை பார்த்தாரா? அவர் இன்னும் மன்னித்து மனதுருகிற தேவன்,
மனதார அணைக்கிறது தாய் போல தேற்றுறவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். அப்படியாக அந்த முன்னோக்கி சென்ற விசுவாசத்தையும் முடிவான அவிசுவாசத்தையும் நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போன்றோம். அப்படியாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், வாக்கு கொடுத்தவர், அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கவும் பட்டார். அப்படியே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்துல ஜெயித்தவர்கள் பட்டியல அங்கே நாங்கள் காணலாம். ஆனால் இன்றைக்கு நாங்க தெரிஞ்ச பகுதியை தியானிக்க போன்றோம். தெரிஞ்ச போதுதான் ஆனா என்னோடு தேவன் பேசின வார்த்தை உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்த சில தியானங்களை எடுத்துக்கொள்ள போன்றோம். சில வார்த்தைகள் என்னை தொட்டது உங்களை தொடும நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். அப்படியாக சில 4 சுவிசேஷங்களும் சில சுவிசேஷங்கள்ல இருக்கின்றது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி. இந்த பெரும்பாடு ஸ்திரியின் புஸ்தகத்தின் அவருடைய கதை சுருக்கத்தை எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியாயிருந்தார்கள். தங்களுடைய சொத்து சுகம் அனைத்தையும் இழந்தார்கள். செலவழிக்காத இடத்துல செலவழித்தார்கள். பதில் கிடைக்காத இடத்துல அங்கே பதிலை நாடி நின்றார்கள். அப்படியாக நிற்கும் வேளையில் அவர்களுக்கு கிடைத்தது வெறுமனே வெறும் புள்ளிகள், வெறும் வேதனைகள் அதிகரித்தது. ஆனால் இந்த மார்க்கலின் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே இங்கே பாப்போமாயிருந்தால் சில வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். அங்கே வாசிப்போமாயிருந்தால் மார்க்கலின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்றது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது சற்றேனும் குணமில்லை. ஏன் குணமில்லை? செலவழிக்க எடுத்த செலவழித்து விட்டார்கள். பதில் கிடைக்காத இடத்துல பதில் கிடைக்கும் என்று நம்பி விட்டார்கள். நொந்து போனார்கள். பலவீனப்பட்டு விட்டார்கள். 12 வருஷம் பெரும் பாடு என்று சொன்னால் சாதாரணமாக பெண்களுக்கு மாதம் மாதம் வருகிற பாடுகளே பெரிய பாடுகள். வீட்டு பாடுகள் ஒரு பக்கம், அவருடைய சரீர பிரகாரமான வர்ற பாடுகள் அநேகம். ஆனால் பெண் பிள்ளைகள், அதாவது பெண் வேதத்திலே சொல்கிறது பலவீன பாண்டங்கள் பெண்கள் என்று சொல்லி, கணவனானவர்களை பலவீனத்தை தாங்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி சொன்னாலும் தகப்பன் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 12 வருஷ காலம் அந்த பாட்டுக்குள்ள இருந்து பாடி அனுபவித்து சற்றும் குணவனை அவன் நொந்து போன சரீரம், அதாவது சீர்குலைக்கப்பட்ட சரீரம், பலவீனப்பட்ட அந்த சரீரம் இப்படியாக வருத்தப்பட்ட பொழுது, அந்த பொழுது ஒரு பொழுது இருக்கே பாருங்கள். பாடுகளில் கடக்கிற செல்கிற எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் பாடுகள் இல்லை என்று யாருக்கும் இல்லை. யாரும் சொல்ல முடியாது நான் எனக்கு பாடில்லையே என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறார்கள். நாம பொய்யராயிருப்போம். நிச்சயமாக நமக்கு பாடுகள் உண்டு. பாடுகளை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சியிடுகிறது வேத வார்த்தைகள். அப்ப பாடு உண்டு நமக்கு. இன்னைக்கு அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் ஒரே மைந்தன். அவர் வந்தார். ஏன் வந்தார்? எனக்கா உங்களுக்கா கல்வாரி சிலுவையில பாடுபட்டு நம்ம அனுக்கிரம் செய்த பாவத்தை அந்த கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்க்கத்தானே வந்தார். அந்த பாட்டை அனுபவிக்கத்தானே வந்தார். அவர் பாடு 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 என்று பாடிக்கொண்டா இருந்தார்? இல்லவே இல்லையே. அவர் எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும் ஐயாவை எங்கள் பாடுகளை சுமந்து தீர்த்தார். சமானத்தை கொண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அசத்தமிடாத ஒரு ஆட்டை போல ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்துல நாம அவரை என்ன செய்யறோம்? புறக்கணித்தோம். அவருக்கு முகத்தை மறைத்தோம். ஏன்? அந்த கேடு அடைந்து விட்டார். அவருடைய பாட்டுகள் அப்படி பாடு. உம் இப்படி அப்படி போடு என்று சொல்லுவார்கள். அப்படி போடாத, இப்படி பாடு. தேவனை துதித்து பாடு. நீ பாட்ட பாடு என்று சொல்லி பாடாத. பாட நினைச்சு பாடு பாடு என்று பாடாத. அவரை பாடு. அவர் செய்த வல்லமையை குறித்து பாடு. அவர் இன்றைக்கும் உன்னோடு என்னோடு இருக்கிறார் என்பதை நன்றியோடு உணர்ந்து பாடு. அதைத்தான் எனக்கு கடந்த நாட்கள் ஒரு புதிய பாடல் எனக்கு தந்தார். கர்த்தருக்கு நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. அவர் கர்த்தருக்கு உண்மையிலேயே சில பாடல்கள் எனக்கு தருகிறார். அவருக்கு நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாக அவர் ஒரு ஏற்ற வழியில உயர்த்துவார். அது வரைக்கும் நாங்கள் அடங்கி இருப்போம். நாங்கள் இந்த பாட்டை பார்ப்போம். எப்படியாக இந்த ஸ்திரீ அப்ப சற்றும் அங்கே வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். கேள்விப்படுகிறாள். இன்றைக்கு அநேகர் பாடுகள் நிமித்தம் கேள்விப்படாமலே இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா?
கேள்விப்படுறதெல்லாம், ஓ இவாக்கு இந்த வியாதியா, ஓ அவாக்கு இப்படி நடந்து விட்டதா, ஓ இவாக்கு இப்படி மருந்தை கொடுத்து விட்டு இப்படி அஃபெக்ட் ஆயிட்டுதா, இப்படி பிரச்சனை சூழ்ந்து இருக்கிறா, இப்படித்தான் பாடுகளை கேட்கின்றார். அப்ப கேட்கறதெல்லாம் என்ன? அவர்கள் படுகிற நிலைமையை பெருப்பித்து காட்டுற காரியங்களும் காரணங்கள். அப்ப இதனால என்ன என்ன கேள்விப்படையில் அவங்க இயேசு ஒருவர் இருக்கிறார், இயேசு என்றாலே விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யல? இந்த 12 வருஷம் அவங்க கேள்விப்படவே இல்லை. அப்ப அவர்கள் எப்படிப்பட்ட பாடுகள்ல இருந்து கேள்விப்படவில்லை, அவர்கள் அந்த பாடுகள்ல விழுந்து விட்டார்கள், விலையினப்பட்டு. அதனால் ஆனா இந்த 12 வருஷம் வந்தோன்னு கேள்விப்படுகிறார்கள். எப்படி? இயேசு ஒருவர் ஒன்று உண்டு, அவர் விடுதலை கொடுக்கிறவர் உண்டு. அப்ப நான் என்ன செய்யணும்? கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் இந்த முன்னோக்கி சொல்ற விசுவாசம். இதுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் என்னோடு பேசினார். முன்னோக்கி செல்ற விசுவாசம். அவரை தொட்டால் நான் இருந்த இடத்துல ஒருவரை என் உறவுகள் என்னை வெறுத்திருக்கலாம், என் பிரச்சனையை கண்டு, என் சூழ்நிலையை கண்டு, என் கைவிடப்பட்ட நிலைமையை கண்டு, என்னால் மற்ற முடியாது என்று சொன்ன டாக்டருடைய ரிப்போர்ட்டை கண்டு தனிமைப்படுத்தினதை நினைத்து கொண்டு நான் தனித்திருக்கலாம், தவித்து போயிருக்கலாம், தள்ளாடி நிற்கலாம். இந்த சூழ்நிலை அது எந்த சூழ்நிலை இருந்தால் கேள்விப்பட்ட உடனே இதுல இருந்து நான் முன்னோக்கி செல்ல வேண்டும், முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த பாடு என்னை இதுக்குள்ளே அமர்த்தி விடக் கூடாது. அதுக்காகத்தான் அங்கே ஜெசபேல் கொடுத்த ஒரு மிரட்டுதலை அங்கே எலியா கேட்டு சூரச் செடிக்குள்ள போதுமாண்டவர் என்று விழுந்து விட்டார். ஆனா தூதன் விட்டாரா? அப்பத்தையும் தண்ணியை கொடுத்து எழுப்பி விட்ட, நீ செல்லுற தூரம் வெகு தூரம், எழும்பு எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? வேலை இடத்துல வேலை இல்லாம படுத்திருக்கிறியா? உனக்கு வேலை கிடக்குது, ஒரே மலைக்கு போ, 40 நாள் இரவு பகல நடந்தவரை அந்த தேவ மனுஷன் அப்படிப்பட்ட பலன் இறங்கினல்லவா? இறங்கின ஒரு மிரட்டுதலை கேட்டு, ஒரு அச்சுறுத்தலை கேட்டு, இப்படிப்பட்ட பாடு என்று சொல்லி படுத்து விட்டார் அந்த சூரச்செடிகள். இன்றைக்கு அநேருக்கு அப்படிப்பட்ட சூரச்செடிகள் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது. சில சூழ்நிலைகள், சில நேரங்கள், சில காரியங்களால படுத்து கிடக்கிற சூரச்செடிகளை தட்டி விட்டு எழுப்புங்கள். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த ஸ்திரீ அங்கே பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஓரத்தியாலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி, இயேசுவை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி நேர் வார்த்தை இல்ல, அவர் இன்னும் வார்த்தை எழுதி கிடக்கு, வஸ்திரத்தை ஓரத்தியாலும் தொட்டால் நான் முன்னோக்கி சென்றா, அந்த விசுவாசத்தோடு நான் செய்தா எனக்கு என்ன விடுதலை? என்ன விடுதலை? முடிவானது அவிசுவாசம். அவிசுவாசத்தோடு நான் என்ன செய்த? கேள்வியும் படையில செலவழிச்சு போட்டு முழுக்க முடிஞ்சுது. உறவும் எத்தனை இது, சில முடிவுகளை கண்டு உறவுகளும் முடிச்சு விட்டுடுங்கள், உனக்கும் எனக்கும் உறவில்லை என்று சொல்லி. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், கைவிடப்பட்ட நிலைமை, கண்ணீரின் நிலைமை, தனிமையின் பாதை நிலைமை. ஆனா தள்ளாட அவர் விட மாட்டார். அழைத்தது ஒரு உண்மை உள்ளவர். அவரை கேள்விப்படுங்க. எஸ் என்று ஒருவர் இருக்கிறார். சத்தியத்தை விடுதலை அடைகிற செய்கிற தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். இந்த அண்டாசராசர்களை உண்டாக்கி ஆளுகிற தேவன் எனக்கு உண்டு. அப்ப இந்த முன்னோக்கி சென்ற இந்த விசுவாசத்துல நான் முன்னோக்க வேண்டும். இந்த பாட்டை விட்டு நான் அவருடைய வஸ்திரத்தில் ஓரத்தியாக இப்ப கேள்விப்பட்டவுடன் அவள் முன்னோக்கி செல்ற விசுவாசம், அந்த முன்னோக்கி செல்லுகிற அந்த பயணம், முன்னோக்கி செல்ல வைக்கிற அந்த பாதை, அந்த பலவீனத்தில் எழும்புற அந்த நிலை, இது எனக்கும் உங்களுக்கும் வேணும். எம்மை நாமே தட்டி எழுப்புற நிலைமை இது. நான் என்ன சொல்லுவேன்? இது உனக்கு அடபட்டு கிடக்குற நேரம் இல்லை, இது நீ எழும்பி பிரகாசிக்கிற நேரம். நீ எழும்பு சீவன், உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்கு இருக்க தூசியான இந்த காரியங்களை உனக்குள்ள போட்டு விடாத சுவா, நீ எழும்பு.
நீ எழும்பி பிரகாசிக்கிறமாள். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவரா, உன்னோடு தானே இருக்கிற, உனக்குள்ளதானே இருக்கிற. நீயே இந்த உறவு சொன்ன வார்த்தையை தூக்கி பிடிக்க. இந்த உலகம் போட்ட திட்டத்தையே இருக்கிற வட்டமாய் நீ வரைந்து போற. உனக்குள்ள இந்த சிறிய வட்டத்துக்குள்ள நீ வரைந்த வட்டத்துக்குள்ள தேவ திட்டத்தையே மழுங்கடிக்கிற, மங்கி கொண்டிருக்கிற. மங்கி இருக்கிறீர் அவர் அணைக்கிறதிலே, நெறிந்த நாணலை முறிக்கிறதிலே. எலும்பு சுவா, எலும்பு சுவான்னு என்னை நானே தட்டி எழுப்புறதுண்டு. அதே போல உங்களை நீங்கள் தட்டி எழுப்ப வேண்டும். இந்த ஸ்திரீ அதைத்தான் செய்தாள். முன்னோக்கி சென்ற விசுவாசம் அந்த தன்னை தட்டி எழுப்பினான். ஊரத்தை ஆகிடும். அவருடைய ஊரத்தை அழுத்தோடு யாரு சொன்னவையா இந்த ஸ்திரிக்கு, நீ போய் இந்த ஊரத்தை தொடண்டு சொல்லவே இல்லை. இயேசுவ மட்டும்தானே கேள்விப்படுறா. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்ட தட்டி எழுப்பு செல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாம நம்மையும் கெடுத்து மற்றவனையும் கெடுக்கிறோமாங்கிற வார்த்தையால. அன்றைக்கு யோசுவா 12 பேரை அனுப்பினார் அல்லவா வாக்க சொல்லி. என்ன வந்து சொன்னார்கள் யோசுவா மோசையை அனுப்பின போது, அங்கே மோசை 12 பேரை அங்கே வாக்களிக்கிற தேசத்தை பார்த்துட்டு வாங்க என்று சொல்லும்போது அந்த 10 பேரும் வந்து சொன்னார்கள். அவர்கள் பெரிய ராட்சதர், நாங்கள் ஒரு சுரி கூட்டம், நாங்களும் மாத்திரம் என்று சொல்லி அந்த குழுவை என்ன செய்து விட்டார்கள், வேதனைப்படுத்தி துன்பத்துக்குள்ளாயிட்டார்கள், கலக்கத்துக்குள்ள. ஆனா யோசுவா காலேபும் போனார்கள். அவர்கள் தேவன் நம் கையில் ஒப்பு கொடுப்பார், அவர்களும் மாத்திரம் நம்மோடு இருக்கிற பெரியவர் என்று சொல்லி விசுவாச வார்த்தையோடு எடுத்து வச்சார்கள். ஒவ்வொரு படி வெற்றி படியாக மாறினது. நம்மை நாமே தட்டி எழுப்புற இந்த வார்த்தைகள் நம்முடைய பரிசுத்த வேதாமத்தில் நம்முடைய கரங்களில நாம் அனுபவிக்கிற மொழியில அனுபவிக்கத்தக்கதா, வாயில அடுத்து அறிக்கை பண்ணி ஜெயமெடுக்கத்தக்க, விசுவாசத்தை தட்டி எழுப்பத்தக்கதா சொல்லப்படுற வார்த்தைகள் தானே கரங்கள்ல இருக்குது. இது ஒருவரை திரும்பாத வார்த்தையெல்லாம் நம் கரத்துல இருக்கிறது. நம்முடைய இதய பையில ஏன் போட மறுக்கிறோம்? எத்தனையோ வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோம். எத்தனையோ வார்த்தைகள் கற்றாத்தான் எனக்கு பதவி வரும், பணம் வரும், அந்தஸ்து வரும், கௌரவம் வரும், நான் உயரலாம், இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளம் ஆகலாம் என்று சொல்லி எத்தனையோ கோர்ஸ் எல்லாம் படிக்கிறோம். சிலர் விளங்காத கூட சப்புறோம் அப்படி சப்பி விழுங்குறோம்ன்றது உண்மையிலே எனக்கு கஷ்டமே இருக்கு. ஏதோ படிச்சு இந்த கோர்ஸை முடிச்சு ஒரு பட்டம் வாங்கிட வேணும். இந்த பட்டத்துக்கு தான் இந்த கட்ட வேலை, இல்லாவிட்டா இல்லை. இதுதான் எங்களோட தகுதிக்கு தராதரத்துக்கு ஓடுகிறோம் உலகத்துக்கு. ஆனா நாம ஜீவனுள்ள வார்த்தை எப்படி நினைக்கின்றோம்? தட்டி எழுப்புறோம் நாம. தேவ தன்னை தட்டி எழுப்பினா, இதான் முன்னோக்கி சென்ற தன்னைத்தானே தட்டி எழுப்பினா. எனக்குள்ள இதுக்கு தன்னை தூக்கி எடுக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் தன்னைத்தானே தட்டி எழுப்பினா. அந்த சூழ்நிலை அவ எழும்பினா. அந்த அவிசுவாசம் முடிவானது. எப்ப எழும்ப நினைச்சாவோ அந்த எழும்புற அந்த காரியம் அந்த விசுவாசத்தை முடிவுக்குள்ள வந்துட்டு விசுவாசம் வேறொன்ற வச்சு, விசுவாசம் வெற்றியை காண வச்சது. விசுவாசம் வெறுமனை திரும்பியில பாருங்க, வேதனையே முடிச்சது. வேதனையே முடிவுக்குள்ளாய் கொண்டு வந்துட்டு சூழ்நிலையை மாற்றினது. சுற்றத்தால் சொன்ன வார்த்தை எதிர்மறை எழுத்திய கையெழுத்த குலைத்து போட்டது. அதைத்தானே கொலோசியர் 3:11 கையெழுத்த குலைத்து போட்டு நடுவில் இராது ஆணி அடித்த சிலுவையில ஜெயித்தவர் அல்லவா. அப்ப இந்த எதிர்மறை எழுத்து ஏன் நாங்க எட்டி பாக்குறோம்? டாக்டர் எழுதுற எழுத்து ஏன் அடிக்கடி வாசிக்கிறோம்? எதிர்மறை சொல்லப்பட்ட என் உறவின் வார்த்தைகளை ஏன் உதாரணப்படுத்துகிறோம்? பிரியமானவர்களே, அதையெல்லாம் தூக்கி எறியுங்க. அதெல்லாம் குப்பையும் தூசியும் எண்ணுங்க. அதை தட்டி எழுப்பாதீங்க. தட்டி எழுப்புற வார்த்தை விசுவாச வார்த்தை. அதை சொல்லி எங்களை தட்டி எழுப்புவோம். என்னையும் உங்களை தட்டி எழுப்பத்தான் கட்டி எழுப்புற வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த கற்றுக் கொடுக்கும் வார்த்தை தன்னைத்தானே தட்டி எழுப்பின அந்த வார்த்தை அவ சுவ நினைச்சிட்டா. நான் ஊரத்தை தொட்டா நான் சுகமாடுவேன். நான் தான் அவக்கு யாரும் சொல்லல, நீ ஊரத்தோடு கிட்டவே போயிருக்க மாட்டாங்க. ஆனா சொல்லாதவ செய்யறா பாருங்க, விசுவாசத்தோட செய்யறா. நாங்க இப்படி செய்யறோம். நீ வேற ஏதோ சொல்லுறா, புலம்புறா இளம்புறான்னுட்டு நாங்க அந்த டாக்டர் ரிப்போர்ட்டு தான் தூக்கி வச்சு சொல்லுவோம். நாங்க அந்த
அவ சொல்லுத்தான் இதை செய்வோம். அது அவங்க அதிகாரத்துல இருந்து சொல்லிவிட்டாங்கள் அல்லவா, பெரிய பதவியில இருந்து சொல்லிவிட்டாங்கள் அல்லவா, அதைத்தானே பாக்குறோம். உங்களோட பார்வை திரும்பட்டுமே இந்த நாள்ல. அங்கே ஸ்திரீ என்ன செய்து விட்டா? சொன்னவா செய்து விட்டுட்டா. இதான் முன்னோக்கி சென்ற விசுவாசம். சூழ்நிலை உடைத்த விசுவாசம். சுற்றத்தாரால் தனிமைப்பட்டதை சுற்றி இருக்கிற காணும்படி அச்சைத்தேன் என்று சொல்ல வைத்த சுற்றத்தாருக்கு சாட்சி சொன்ன விசுவாசம். இந்த விசுவாசத்தான் முடிவானது. அவிசுவாசங்கள், கடந்து கடந்த வாழ்க்கைகள், அவ என்ன செய்து விட்டா? வெளிச்சத்தை பெற்று விட்டா, விடுதலையை பெற்று விட்டா. அங்கே ஏசப்பா சொல்லுற, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமையை நான் புறப்பட்டதை நான் காண்கிறேன். வல்லமை புறப்பட்டது. அப்ப அவ இயேசு சொல்லுற, அவ ஒருத்த தொட்டுட்டா உடனே அவ உதிர நின்று போயிடுச்சு. அங்க வசனம் சொல்லுது 25 29 வசனம், ஊரல் நின்று போயிடுச்சு, உதிரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு. அந்த வேலையை நீங்கி, வேதனை நீங்கி, ஆரோக்கியம் அடைந்து அவள் தன் சரீரத்தில உணர்ந்தாள். உடனே இயேசு நிமிர்ந்து பார்த்து, பாருங்க, என்னிடத்திலிருந்து தமிழ்ந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து அவர் கேட்கிறார். என்ன செய்யற? கூட்டத்துக்குள்ள திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார்? என்னை தொட்டது யார் என்று அவர் கேட்கல. அவளும் அவரவர் தொட்டது வார்த்தையும் சொல்லல. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாய் தொட்டா நான் சுகமாவேன். அந்த ஓரத்தை தொடும்போது அவருடைய வல்லமை புறப்பட்டது. அவருடைய வல்லமை அடையில, வல்லம பேச்சில, வல்லம பார்வையில, வல்லம நடக்கில, வல்லம் அவர் செய்கிற ஒவ்வொரு சொல்லுற ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு, விடுதலை உண்டு, வெளிச்சம் உண்டு. இதைத்தானே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாய் சப்பா. இப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக்கொள்ற நீங்க, நானும் நீங்களும். இங்க சொல்றார், என்னில இந்த ஒரு வல்லமை புறப்பட்டுட்டு, இந்த வாசிக்க வல்லமை புறப்படணும். ஆவியோடு உண்மையோடு வாசிக்க வல்லமை புறப்படணும். சும்மா வாசிச்ச வேதத்தை சும்மா தியானிச்ச அண்ணல் கொள்ளணும். ஆவியானோட உறவாடணும். தானே தகப்பன் பரிசுத்த வேதாம தந்திருக்கிற. இங்க போச்சுங்க விசுவாசம். விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. வல்லமையோடு வாசிங்க. கிரிய செய்ய வேண்டும் என்ற விசுவாசத்தோடு நோக்கம் வைத்து அவருடைய திட்டம் செய்யறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. ஆசிரியை நானும் நீங்கள். அங்கே அவர் சொல்றார், சீசர்கள் சொல்றார்கள், உளவுத்துறான ஜனங்கள் அப்பா உண்மை நெருங்கி கொண்டிருக்கிறத நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று அப்படி கேட்கலாம். வல்லமை புறப்பட்டவருக்கு தானே தெரியும். வல்லமை புறப்பட்டது சுவாசத்தோடு தொட்டவளுக்கு தானே தெரியும். ஓரத்தை தொட்டவளுக்கு தானே தெரியும். அந்த ஓரத்துல இந்த விடுதலை கிடைத்தது, வெற்றி கிடைத்தது. அவருடைய விசுவாசம் முன்னோக்கி சென்றது. தூக்கி எடுத்தவர் துரத்தி விட்டார் வேதனைய. திங்களா முன்னோக்கி சென்றது அந்த விசுவாசம். முடிவானது அவிசுவாசம். சுற்றத்தார் சொன்ன அவிசுவாச எண்ணங்கள், சுற்றத்தார் தனிமைப்படுத்தின அந்த கணங்கள், பொழுதுகள் எல்லாம் முடிவாயிடுச்சு. விடுதலையும் வெற்றியும் வெளிச்சமும் முன்னோக்கி சென்ற விசுவாசத்தில கிடைத்தது. நாம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல தகப்பன் எண்ணி உங்களை விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாக எந்த எதிர்மறையான பேச்சுக்களும் எனக்கும் உங்களுக்கு வேண்டாம். எதிர்மையான சூழ்நிலைகள் தந்தா அதை மாற்றி அமைக்க என் தேவனால் ஆகும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும் என்ற அந்த விசுவாசத்தோடு வாழ எண்ணி உங்களை அழைச்சிருக்கிறார். கடந்து போவேன், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வேன், அவர் விடுதலையா அவர் தருவார். அவதான் ஜோபு சொல்ற பக்தன், அவர் அருளின வெளிச்சத்தினால இந்த இருளை கடந்து போவேன். அவர் அருளின வெளிச்சத்தினால இந்த இருளை நான் கடந்து, அது எந்த இருளா இருக்கலாம், வியாதி வேதனை வறுமை கண்ணீர் துக்கம் உறவை இழந்து எந்த வேதனையா இருக்கலாம், அதை நான் கடந்து போவேன். இது இருள், இதுக்கு நிலை இல்லை. வெளிச்சம் வந்து விட்டேன், இருளுக்கு அங்க இடமே இல்லை. அப்படியாகத்தவன் வெளிச்சம் கொடுக்கிறார். இந்த நித்திய வெளிச்சத்துல வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில கர்த்தனாம் வழிபட கெட்ட வார்த்தைக்கு அர்ப்பணிப்போம், செபிப்போம், விசுவாசத்தை தட்டி எழுப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல அருமையான வேலைக்காக, நல்ல பொழுதுக்காக கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைக்காக அப்பா, அடிமையை ஒப்பு கொடுக்க கேட்டுக்கொண்டு நீர்களையும் ஒப்பு கொடுக்கிறப்பா.
ஆளுகை செய்யும். உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புவீரே. இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியோடாக நாங்கள் சொத்தை இழக்கலாம், சுகத்தை இழக்கலாம், சொந்த பந்தத்தை இழக்கலாம், தனிமைப்படுத்தலாம், எதிர்மறையான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதெல்லாம் நிரந்தரம் அல்ல. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தூக்கி எறிந்து விட்டு விசுவாசம் தொடக்கிற முடிக்கிற உண்மை நோக்கியோட அழைத்த அழைப்புக்கு நேராய் நிற்க, நிமிர்ந்து நிற்க, உடைய கிருபையை பெற்று நிற்க, உடைய உன்னத பலத்தோடு வாழ். கிருபை தாங்கப்பா. எப்படி அந்த ஸ்திரீ 12 வருஷம் பெரும் பலவீனம் தான், பெரும்பாடுதான். ஆனா அவங்க கேள்விப்பட்ட உடனே முன்னோக்கி சென்ற அந்த விசுவாசத்துல முன்வைத்தாங்களே, ஒவ்வொரு படிநிலையும் வெற்றிப்படியாக நீ மாற்றி கொடுத்தீரே. அந்த அந்த பாடத்துங்களை கற்றுக் கொடுத்தீரே. அதுக்காக நன்றி ஆண்டவர். ஒரு சோஸ்திரம் ஆண்டவர். அதே போல எங்களுக்கு பாடுகளாய் வருகிற பாடுகளை நாங்கள் பாட்டாய் பாடாதபடி, புலம்பாதபடி, ஐயா இந்த கண்ணீரின் பாதைய நாங்கள் களிப்புள்ள நீரூற்றுக்களாய் மாற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. கற்றுக்கொண்ட பாடம் எங்கள் வெற்றி பாதைகளாய் இனிமேல் நாட்கள்ல நாங்கள் பெற்றுக்கொண்டு ஜெயமெடுத்து வாழ கிருபை தாங்க. வெற்றிப்படிகளாய் மாறட்டும் இந்த பாடுகள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காய் நன்றி. இந்த வேளையும் இந்த பேசின வார்த்தைக்கு நன்றி. நேரத்தை தந்தீங்களே, பொழுதை தந்தீங்களே, நன்றி தகப்பனே. விடவேனும் தகுதி இல்லாதவங்களுக்கு பாராட்டினது கிருபையின் நேரம், இந்த வெளிச்சத்தின் நேரம், இந்த வார்த்தையின் வெளிச்சமாய் வந்தீங்களே, உங்களுக்கு கொடி சோஸ்ரமையா. கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். தாவே உடைய கிருபையின் கருத்துக்களை ஒப்புவிக்கிறேன். விரிவான வேலைகள், காலங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து ஊழியங்களை செய்யும்படியா கிருபை பாராட்டுங்க. அவர்களுக்கு உள்ள வெளிப்பாடுகளை கற்றுத்தாங்க. நாங்க பெற்றுக்கொள்ள ஆவலா இருக்கின்றோம். இயேசுவின் நாமத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் இணைந்திருக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், கற்றுக்கொண்டோம். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படும்.